வணக்கம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இருபத்தி 4/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரம். ரிஷபத்தில் குரு, மிதுன செவ்வாய், கன்னி கேது, தனுசுல சந்திரன், கும்பத்தில் சனி, புதன், சூரியன், மீனத்தில் சுக்கிரன், ராகு இந்த கிரக அடைவில் இன்றைய நாள்னு வருது. இன்னைக்கு ரொம்ப யோகாதிபதிகள் யாருன்னு கேட்டால் மகர ராசி நேயர்கள் தான். ஆர்டராக வந்துடும். மேஷராசி ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ல், இடம் கொடுத்த புதன் 11ல், ராசிக்கு 11ல், ஆட்சி பெற்ற சனி கூட ராஜகிரகத்தினுடைய சூரியனு கூட சம்பந்தம். அப்போ 3க்கும் 6 கூடையவர் 11ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்மந்தப்பட்டிருக்கிறார். பதினொன்றுன்றது லாபஸ்தானம், உயர்வான இடம். 3க்கும் 6 கூடையவர் 6ஆம் இடம் 11ல். வரவுகள் இன்னைக்கு வரும், மிதமான வருமானம். தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார், தனக்காரகன். தனஸ்தானாதிபதியாக சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான் 12ல். இந்த வந்த பணம் சுபவேரை செலவில் முடியும். 5ஆம் அதிபதியாடைய சூரியனும் 11ல் உட்காந்துருக்கார். பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். இப்போ பூர்வீக சொத்துனால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். ரிஷபராசி ஜென்மத்தில் குரு, ராசியில் குரு. அவர் 11ஆம் அதிபதியாக வராரு. 11க்கும் 8 கூடையவர். 1க்கும் 6 கூடிய சுக்கிரன் தேவகுரு. 1க்கும் 6 கூடிய சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. தேவகுரு அசுரகுரு. ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. பணம் வரும், டைட்டாக வரும், வேகமான வந்து சேராது. அதே மாதிரி 4ஆம் அதிபதி 10ல் உட்காந்துருக்கு. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்மந்த கர்மாதிபதி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் வாகனத்தினால் அனுகூலம் உண்டு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. இன்னைக்கு வாகனம், அதுலேயும் குறிப்பாக உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம். சனி உயிரற்ற வாகனம் நல்லாயிருக்கு. சைக்கிள்லேருந்து எபோ பஸ்ஸு, ஜேசிபி, டாடா ஏசி இந்த மாதிரி வாகனத்தினால இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அனுகூலம் கிடைக்கும். மிதுனம் 1க்கு 4 கூடிய புதன் 9ல், 4ஆம் இடம். 6 தாண்டி பயணம் போகணும். 4ல் கேது. அம்மாவுக்கு அல்லது அம்மா சம்பந்தப்பட்ட உறவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக உபாதைகள் வந்து நீங்கும், ஹெல்த் இஷ்யூ. 12க்கு 5 கூட ஒரு உச்சமாக உட்காந்துருக்கார் 10ல். அது 5ஆம் இடம் உச்சமாவது மிக சிறப்பு.
அதுலேயும் குறிப்பாக 5ஆம் இடம் சூரிய சுக்கிரங்கிற ஒரு ஆடை ஆபரணம் இது சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கும். வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, புடவை வாங்குவீங்க, ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ், அது மாதிரி இடத்துல இந்த மிதுன ராசிகளுக்கு இன்றைக்கி இது செய்கிறோம். கடகம் ராசியாதிபதி சந்திரன் 6ல், குரு வீட்டில். இடம் கொடுத்த குரு 11ல் யோகமாக உட்காந்துருக்கிறார். 11ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறார். 11க்கும் 4 கூடையவர். அதே ராசியாதிபதி 6ல் உட்காந்து குரு வீடு, குரு தனக்கு 11ல் உட்காந்து கொட்டுன்னு கொட்டும். இன்றைக்கி பணம் மணக்காரகன் குரு 11ல், ஆனால் மிச்சம் இருக்கார். 11ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்துருக்கார். பரிவர்த்தனை யோகம். 4ஆம் இடத்தினுடைய சுக்கிரன் 9ல். வெளியூர் பயணம் இருக்கும். வெளியூர் பயணம் போயிட்டு வரீங்க, ஆனால் ஒரு அலுப்போடு திரும்பி வர மாதிரி வரும். ரொம்ப சோர்ந்து போய் பயணம் வெற்றிகரமாக முடியும். சிம்மம் சிம்மாதி சூரியன் சனி வீட்டில். சனி ஆட்சி பெற்ற சனி 7ல் ஆட்சி. வெளி வட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரம். 3ஆம் அதிபதி உச்சமாக எங்கே போய் உட்காந்துருக்காருமோ 8ல் உட்காந்துருக்கு. 3ஆம் அதிபதி 8ல் ராகு கிடக்கும்போது 2ல் கேது. பண வரத்துக்கு தகுந்த செலவு சரியாக வச்சுருப்பீங்க. இன்னைக்கு 10ல் குரு உட்காந்துருக்காரு. அதனால் பணப்புழக்கத்தினுடைய வரத்துக்கு டக்குன்னு எடுத்துன்னு விட்டுருவார். கன்னி ராசியாதிபதி புதன் 6ல், 1க்கும் 10 கூடிய புதன் 6ல் ஆட்சி பெற்ற கடினமான உழைப்பு. 6ல் சனி உழைப்புக்காரகன் ஆட்சியாக கடின உழைப்பு தகுந்த ஊதியம் இருக்கும். இன்றைக்கி ஒரு மன நிம்மதியும் இருக்கும். இன்றைக்கி ஏன்னா 6ஆம் இடம் ஆட்சினாலே சனின்னாலே உழைப்பும் கொடுப்பார். அந்த உழைப்பை போதுமான அளவு திருப்தியும் படுத்துவார். 6ஆம் இடம் வலிமையாக உட்கார்ந்திருக்கார். 9ல் குரு அலைச்சல் திருச்சல் இருக்கும். பக்கத்து 11ல் செவ்வாய். அவர் 4ஆம் அதிபதியை வரார். 4ஆம் இடம் பூமிக்காரகன் 4ஆம் அதிபதியை வர்றதுல சொத்துனால அனுகூலம் கிடைக்கும். இன்னைக்கு பூமி சம்பந்தப்பட்ட சேர்க்கை உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக இருக்கும். துலாம் ராசி ராசியாதிபதி 1க்கும் 8 கூடிய சுக்கிரன் உச்சம். 3க்கும் 6 கூடையவர் 8ல். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை. திடீர் வரவு, திடீர் பணச்ச புழக்கம் அல்லது கொடுத்த கடன் திரும்ப வாங்கவே முடியாதுங்கிற இடத்துல வாங்க முடியும். அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகத்தை இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி நேயர்களுக்கு உண்டு. 2ஆம் அதிபதி 9ல் பொருளாதாரமாக நல்லாயிருக்கும். செவ்வாய். விருட்சிபம் ராசியாதிபதி 8ல், 6ஆம் அதிபதி 8ல், 7ல் குரு. மனைவி வர்க்கத்தில் கொஞ்சம் சங்கடல் வந்து போகும். 7ல் குரு கூட. 7ஆம் அதிபதிய நேரத்தில் உச்சமாக 7க்கும் 12 கூட உச்சமாக உட்காந்து 5ல் உட்காந்துருக்கிற குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. பசங்களால் அனுகூலம் உண்டு. அதே நேரத்தில் 4ல் சனி ஆட்சியாக உட்காந்து சூரியன் உட்காந்து 4க்கு 10ஆம் அதிபதி 4ல் உட்காந்து வாகன விருத்திகள் அல்லது பூமி சேர்க்கை நல்லாயிருக்கும். பூமி சம்மந்தமாக வாங்கிறது, விற்கிறது. அதனால் அனுகூலம் இன்றைக்கி இந்த விருட்சிப ராசினியர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்குள்ள சந்திர மனக்குழப்பம் இன்றைக்கி இருக்கும். இந்த தனுசு ராசினியர்களுக்கு 9ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருந்து 41 நாள் கிட்டத்தட்ட நைட்டு வரைக்கும் இருக்குது. ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். அதே வந்து ராசியாதிபதி குரு 6ல் போய் மறைகிறார். 11ஆம் அதிபதி 4ல் வரார்.
4ஆம் அதிபதி யார் கூட 4ஆம் அதிபதியும் 6ல் போகிறார். அப்போ வாகனத்தினுடைய 4ஆம் இடம் வாகனம் கட்டடம் இதுக்குரியவர். ஒரு 6ல் போய் மறைகிறார். ஆனால் 11க்கு 4 கூட ஒரு பரிவர்த்தனை 4லேயே வரார். அப்போ கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி மியூச்சுவல் சாதகமாக அமையும். இன்றைக்கி அதே சமயத்தில் ஏதோ குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நண்பர்கள், 3க்கும் 12க்குடைய குரு, 5க்கும் 10க்குடையவர்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்காங்க. நினச்சது நடக்கும். உடன் பிறந்த வழியில் இன்றைக்கி அனுகூலமான நாள். வியாபார ரீதியில் உள்ளவங்களுக்கு கொட்டும், பணமழை கொட்டும். இன்றைக்கி வழக்கத்தை விட இன்றைக்கி வியாபார டிரான்சாக்ஷன் நிறையா இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி நீண்ட நாள் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அல்லது அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அல்லது அங்கீகாரம் இருக்கும். போட்டி பொறாமையிலேருந்து நீ விடுபடுவீங்க. நீங்கள் போட்டி பொறாமையிலேருந்து விடுபடக்கூடிய நாள் இன்றைக்கி. வளர்ச்சி பாதையில் இன்றைக்கி ஒரு அடி எடுத்து வைப்போம். யார் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அனுகூலமான நாள். பூர்வீக சொத்து, ஏன் 5க்கும் 10க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ல் பரிவர்த்தனையாகி உட்கார்ந்துருக்கிறார். பூர்வீக சொத்துனால உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள் கிடைக்கும். அனுகூலம் உண்டு. கும்பம் ராசிலேயே சனி, 7ஆம் அதிபதி அல்லது வெளிவட்டாரம் சனிக்குள்ளே வரார். 5ஆம் அதிபதி புதன் 5க்கும் 9க்கும் 5க்கும் 8க்குடைய புதன் லக்னத்து ராசிலே வந்து அமர்ந்து சூரியன் சனி வரைக்கை. அப்போ வெளிவட்டாரங்களில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் தொல்லைகள் இருக்கும். நீ நட்பு வட்டாரத்தில் 5ஆம் இடம் பூரி புண்ணியஸ்தானம் 5க்கும் 8க்குடைய புதன் ராசிலே வந்து உட்காந்து மன குழப்பத்தையும் மன நிம்மதியையும் கெடுக்கும். அதே சமயத்தில் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கார். அவர் 9ஆம் அதிபதி. இதையெல்லாம் பிற்பகல் 3 மணிக்கு மேலே இதையெல்லாம் சரி செய்யப்படும். அதே தனக்காரகன் குரு 4ல் போய் உட்காந்து வலிமைப்படும். இன்றைக்கி வரவு செலவு ஈக்குவல் தான் இந்த கும்பராசினர்கள். இந்த கன்னிராசினர்களுக்கு ராசியாதிபதி அவருடைய குரு 3ல், 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே உட்காந்து ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்கார். ராசியை பெருசுபடுத்தி பார்க்கக்கூடிய அல்லது பூதாகரமாக வெளிச்சப்படுத்தி காட்டக்கூடிய ராகுக்கு ராசிலேயே இருக்கிறார். இன்றைக்கி ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் அதிபதியார் 7 கேது, 7ஆம் அதிபதியோடைய புதன் 12ல் போய் மறைஞ்சி நண்பர்களால் தொல்லை இருக்கும். வெளிவட்டாரம் மனைவி இன்றைக்கி ஒரு கடிகடிச்சு தான் எடுப்பாங்க. மனைவிமார்கள் இன்றைக்கி இந்த மீன் ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ வலுவாயில் காலம் இல்லை. அதே 4ஆம் அதிபதி 12ல் வாகனத்தினால அனுகூலம் அல்லது சொத்து சோகங்களுடைய இன்றைக்கி எதையும் அது சம்பந்தமான வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் இன்றைக்கி அவ்வளவு மீனராசிகளுக்கு சுகாதாரமாக இல்லை, சுகமாக இல்லை. 3க்கும் 8க்குடைய சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருந்து ராகுட சம்மந்தப்படும் போது மனக்குழப்பங்களும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இன்றைக்கி மேலோங்கி குழப்ப நிலையை நீடிக்கும். அது மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே விலகும். அதை சந்திப்போம்.